ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotyl. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பிரசாத்னு சொல்லி நம்பக்கூடிய நபர் அழைத்து விசாரணை செய்யும் பொழுது அவர் இந்த மாதிரி இந்த போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நடிகர்களுக்கு கொடுத்ததாக அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படின்னு கேட்கும்பொழுது எந்தெந்த நடிகர்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்ரீகாந்த் இவர் எடுத்ததா சொல்லி ரிப்போர்ட் வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இவர் கைது செய்ததாகவும் இவரை கைது செய்து விசாரணை செய்யும் பொழுது இவர் ஒரு சில குறிப்பிட்ட நடிகர்கள் நபர்கள் பெயரெல்லாம் சொன்னதாகவும் தகவல்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர் 40லேருந்து 50 வாட்டி போதைப் பொருள் வாங்கியிருக்காரு, 4.5 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காரு. இந்த லிக்கர் பார்ட்டிஸ் எல்லாம் போயிட்டு இந்த ட்ரக் கலாச்சாரம் வந்துருச்சு. ஆனால் இந்த போன மாதத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நட்சத்திர விடுதலை ஏற்பட்ட சண்டையில் தொடர்ந்து காவல்துறை சாதாரணமாக விட்டுறாம விசாரணை செய்யும் பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வெளியே வருது. அப்போ ஒரே ஒரு நட்சத்திர விடுதலையே இந்த மாதிரி விஷயங்கள் பொழுது நம்ம சென்னையை சுற்றி எப்படியும் ஒரு 100 கணக்கு மேலே தான் நட்சத்திர விடுதல் இருக்குது. அப்போ அனைத்து நட்சத்திர விடுதிகளே இந்த மாதிரி ஒரு ஆய்வு மேற்கொண்டா இன்னும் அதிகமான இந்த போதை வஸ்துகள் எந்த ட்ரக்கும் எடுக்கல, நடிக்கிற எடுத்திருக்கேன், நீங்கள் தாராளமாக விசாரணைக்கு உட்படுத்துறீங்க, இது தாராளமாக பிரச்சனை வரும், நடிகர்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டீவியேஷன் வந்துடக்கூடாதுன்றக்காக தான் பிளட் சாம்பிள் எடுத்து அந்த பிளட் சாம்பிள்லேருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. பிரசாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஹீரோ தான் நம்ம ஸ்ரீகாந்த் அவர். அவரை தொடர்ந்து அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினது கிருஷ்ணாங்கிற ஒரு நடிகரும் அவரும் சேர்ந்து ஒரு யூஸ் பண்ணதாக ஒரு தகவல்களாக சொல்கிறாங்க. ஆனால் அது காவல்துறையுடைய முழு விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமா தான் யார் யார் எந்தெந்த நபர்கள் இதற்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முழுமையாக தெரியும். இப்போ அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சு இந்த கேஸை நிரூபிக்கப்பட்ட அதிகபட்சம் எத்தனை வருஷம்? லைஃப் கூட கொடுக்கலாம். லைஃப் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஊரில் வைக்கக்கூடாது, யூஸும் பண்ணக்கூடாது. சரி, இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அதிமுக பிரமுகர் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் லார்ட் ஆஃப் தி ட்ரிங்க்ஸ் எல்லோடின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர ஒரு விடுதி, அதில் உள்ளுக்குள்ள ஒரு சண்டை ஒன்று ஆயிடுது. அதை பேஸ் பண்ணி நம்ம காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க. விசாரணை அடிப்பில் 2 குரூப்பை பிடிக்கிறாங்க. அது பிடிச்சி விசாரணை செய்யும்போது மேலும் விசாரணை செய்யும்போது தான் தெரியுது ஒரு ரவுடிசம் நெட்வொர்க் உருவாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அதை சார்ந்த நபர்கள் எல்லாம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணாங்க. அது எல்லாமே அறிஞ்சது. அதில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது காவல்துறையினர் குண்டாஸ் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு நபர் பிரசாத்னு சொல்லி நம்பக்கூடிய நபர் அழைத்து விசாரணை செய்யும் பொழுது அவர் இந்த மாதிரி இந்த போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் நடிகர்களுக்கு கொடுத்ததாக அவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அப்படின்னு கேட்கும்பொழுது எந்தெந்த நடிகர்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்ரீகாந்த் ஒரு சில நடிகர்கள் பேரை சொல்கிறார் முதல் எடுத்த உடனே. அதில் ஸ்ரீகாந்த்னு சொல்லும்போது சரி நம்ம போயிட்டு நம்ம காவல்துறையினர் அவர்கள் விசாரணை செய்யும் பொழுது அவரும் ஒரு போதை உட்கொண்டிருக்காரு. அவர்கிட்ட போதை பொருட்கள் என்ன நீங்கள் போதை எடுத்துக்கீங்க, நார்மலாக இருக்கேன் கொள்றேன்னு சொல்கிறாரு. நம்ம காவல்துறையினர் தான் நார்மலாகவே யாராவது ஒரு விஷயனாலும் சும்மா விட மாட்டாங்க இல்லையா, அவங்க அந்த அவங்களுடைய பாணியில் அவர் கூட்டு விசாரணை செஞ்சு சரிங்க சார், நீங்கள் ஒரு ஆக்டர் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சமூகத்தில் உங்களை மாதிரி பெருமக்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுது சமீப காலமாக, அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் கூட ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க, நீங்கள் நார்மலாக ட்ரிங்க் எடுத்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் செக் மட்டும் பண்ணிக்கிறோம், வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு நம்ம காவல்துறை அவர்கள் சார்பாக டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு சாதாரண ஒருத்தரை கூப்பிட்டு இன்கேஸ் அது அவர் எடுத்தது ட்ரக் ஒரு லிக்கராவோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் ட்ரக்ஸாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம காவல்துறைக்கே பார்த்திங்கன்னா அது ஒரு சிக்கலாகி போயிடும். அதனால் இவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து மூல அந்த ட்ரக்கு உட்கொண்டிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அந்த ட்ரக்கு அவர் எடுத்ததா, அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் ட்ரக்ஸை இவர் எடுத்ததா சொல்லி ரிப்போர்ட் வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இவர் கைது செய்ததாகவும் இவரை கைது செய்து விசாரணை செய்யும் பொழுது இவர் ஒரு சில குறிப்பிட்ட நடிகர்கள் நபர்கள் பெயரெல்லாம் சொன்னதாகவும் தகவல்கள் சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது கைது செய்யப்பட்ட நபர் அதிமுகவை சார்ந்தவர். இவங்க தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆளும் கட்சியை தொடர்ந்து சாடிக்கிட்டு வராங்க, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆளுங்கட்சி சரியில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபரே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் பொழுது பொதுமக்களுக்கு இன்னும் அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில வினாக்களை வைக்கிறாங்க. அதுக்கேற்ற பதில்களை தேடும் பொழுது காவல்துறை மேலும்
விசாரணை வந்து முடியல. விசாரணை வந்து பிரிமினல் தான் இருக்குது. மேற்கொண்டு விசாரணை தான் வேறு எந்த நபர்கள் வந்து தொடர்பில் வந்து இருக்குது, எங்கே இவங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் பார்ட்டிகுலர் சொல்லி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதிமுக பிரமுகர் அவர் தான் இந்த ட்ரக்ஸை விற்றுருக்காருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இதை எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ ரேட்டுக்கு விற்றுருப்பாங்க? எனக்கு என்ன இதில் தோணுதுன்னா, ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகர், அவர் வந்து ஒரு உறுப்பினராக இருந்தால் கூட இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை காரணங்களில் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய பெயர் தான் முதல்ல வெளியே வருதே தவிர்த்து அந்த நபருடைய பெயர் ரெண்டாவதாக தான் வருது. ஏன்னா இப்போ இருக்க காலங்களில் தொடர்ந்து வந்து மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, அரசாங்கமும் சரி தொடர்ந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். ஏன்னா இன்னும் ஒரு 6-7 months எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், ஏதாவது ஒரு கேஸ் வந்தாலும் அந்த நபர் எடுத்த உடனே அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வருது. அவர் ஏதாவது எதிர்கட்சியோ இல்லை ஏதாவது பிற கட்சிகளை சார்ந்த நபராக இருக்கும் பொழுது அந்த கட்சியை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க, அந்த கட்சி சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து அந்த கட்சியின் மீது ஒரு நெகட்டிவ் ப்ராஸ்பெக்ட் வரும் என்ற ஒரு நோக்கத்தின் மூலமாக கட்சிகளை வந்து திணிக்கப்படுகிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி தான் வந்து பார்க்கப்படுகிறது. இப்போது மீதி விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு நபர் தவறு செய்திருக்காரு அப்படின்னும் பொழுது அந்த நபரை வந்து காவல்துறை வந்து கைது செய்து, ஏன்னா திமுக சார்ந்த நபர் தான் ஜாஃபர் சாதிக், அவரையும் வந்து கைது செய்து தொடர்ந்து விசாரணையெல்லாம் செஞ்சு வந்தாங்க. அவரும் அவர்கிட்ட இந்த ட்ரக்ஸில் இருந்து எல்லாம் ஒரு எங்கெங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாரு, எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விசாரணை வளையத்துக்குள்ளே ஆளும் அரசுடைய கட்சியை சார்ந்த ஒரு நபரையே அந்தளவு வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த கட்சி ஆளும் கட்சி பிற கட்சி அது மாதிரிலாம் கிடையாது. எந்த ஒரு நபராக இருந்தாலும் குற்றம் செய்த நபராக இருந்தால் நம்ம தமிழக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த நபர்களை வந்து மேற்கொண்டு மற்ற பொதுமக்களோ இல்லை சிறார்களோ இல்லை கல்லூரி மாணவர்களோ எந்த வகையிலையும் பாதிப்படையாத விதத்தில் தமிழக காவல்துறை சீரிய வேகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாளுது. ஏன்னா அவர் 40லேருந்து 50 வாட்டி போதைப்பொருள் வாங்கியிருக்காரு, 4.5 லட்சம் கிட்ட வாங்கியிருக்காரு, காசுக்கு வாங்கியிருக்கான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் எப்படி ஒரு டீம் வந்து செட் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது இந்த கோவிட் பீரியடில் இவங்கள இந்த நடிகைகள்லாம் வந்து வெளியே போக முடியாது, ஷூட்டிங்லாம் இல்லையா, அவங்க வந்து கெட் டுகெதர் யாராவது ஒரு நடிகர் வீட்டில் வந்து உட்கார்றது வழக்கம் அந்த கோவிட் டைமில். அப்போ வந்து இந்த கார்ட்ஸு அப்புறம் வந்து இந்த ரோலெக்ஸ்னு சொல்லி அந்த ஃபாரின் டைப்பில் விளையாடக்கூடிய அந்த ரவுலட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காயின்ஸ் போட்டு விளையாடுறது, அப்புறம் வேற கார்டு மாதிரி கார்டு விஷயங்கள் இதெல்லாம் வந்து விளையாடிருந்தாங்க. அது சார்பாக ஒரு சில முக்கியமான நடிகர்கள், இந்த ஷியாம் அந்த மாதிரி இருக்க நடிகர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டதாக சொன்னாங்க அந்த டைம் கோவிட் டைமில். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து இவங்க அசம்பிள் ஆகும் பொழுது அந்த டைமில் அதிகமான மதுபானங்கள் வந்து வரல. ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கூடிய ட்ரக்ஸை என்ன தான் நம்ம லிக்கர் எடுத்தாலும் அது அந்த அளவுக்கு ஒரு போதையை தரல, சரி நம்ம ட்ரக் பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்தால் நம்ம இன்னும் ஒரு போதையிலேருந்து ஒரு உச்சக்கட்ட நிலையை அடையலாம் என்ற எண்ணத்தில் இப்போ இருக்க பரவலாக இருக்க பார்ட்டிஸ் எல்லாமே இந்த லிக்கர் பார்ட்டிஸ் எல்லாம் போயிட்டு இந்த ட்ரக் கலாச்சாரம் வந்துருச்சு. அதில் இந்த சொல்லக்கூடிய மெத்தப்பட்டமைன், அப்புறமா அந்த டேப்லெட்ஸ், அப்புறம் இந்த ஓஜின்னு சொல்லுற ஸ்டாம்புகள் அதெல்லாம் மாதிரி இந்த போதை வஸ்துக்களை அதிகமாக பயன்படுத்துறதுனால அதுக்கேற்ற விலைகளை கொடுத்து வாங்குறாங்க. ஸோ கள்ளச்சந்தையில் வந்து அதிகமாக ட்ரக்ஸ் பரவல் ஏற்பட்டோன்னே எங்கே போகுது, முக்கியமாக யார் வாங்குறாங்க, யாருடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு விவிஐபிகளும் ஒரு நடிகர்களும் இவர்களுக்கு கொடுத்தேன், இவங்க வந்து பார்ட்டிக்காக கேட்டாங்க, ஒரு பார்ட்டி நாங்களே போவோம், நாங்களே மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்போது இந்த காவல்துறை விசாரணை செய்யும்போது தெரியுது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக தலைநகரான சென்னையில் இந்த மாதிரி விஷயம் நடந்து வருது. ஸோ இதுக்கான நபர்களை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க தொடர்ந்து தமிழக காவல்துறை. ஆனால் இந்த போன மாதத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு நட்சத்திர விடுதலை ஏற்பட்ட சண்டையில் தொடர்ந்து காவல்துறை சாதாரணமாக விட்டுறாமல் விசாரணை செய்யும் பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வெளியே வருது. அப்போது ஒரே ஒரு நட்சத்திர விடுதலையே இந்த மாதிரி விஷயங்கள் பொழுது நம்ம சென்னையை சுற்றி எப்படியும் வந்து ஒரு 100 கணக்குக்கு மேலே தான் நட்சத்திர விடுதிகள் இருக்குது. அப்போ அனைத்து நட்சத்திர விடுதிகளையும் இந்த மாதிரி ஒரு ஆய்வு மேற்கொண்டால் இன்னும் அதிகமான இந்த போதை வஸ்துக்களையும் வந்து விற்பனை செய்கிற நபர்களையும் கைது செய்கிற ஒரு ஊண்டுகோலாக இருக்கும்ட்டு ஒரு கருத்து பொதுமக்களோட கருத்து. ஏன்னா விசாரணையிலும் அந்த மாதிரி தான் சார் சொல்லியிருக்காங்க, இந்த போதைப் பொருள்லாம் வாங்கி பார்ட்டிஸில் சப்ளை பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம், 12,000 ரூபாய், 1 கிராம் வந்து 12,000 ரூபாய் கொடுத்து வாங்குவோன்ற மாதிரியெல்லாம் சொல்லி. ஆனால் சாதாரண மக்கள் அது வாங்க முடியாது இல்லையா, இந்த மாதிரி நடிகர்கள் அப்புறமா வந்து ஒரு வியாபாரிகள் ஒரு விவிஐபிஸ் அவங்களால தான் வந்து சர்வசாதாரணம். ஏன்னா ஒரு லிக்கர் பாட்டில் வாங்கிறது பதில் நம்ம ஒரு ட்ரக் எடுத்தோம்னா தெரிய போகிறதில்ல, ஸ்மெல் வர போகிறது கிடையாது, அவங்களும் வந்து அந்த ட்ரக் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஹை லெவலில் போயிடுவாங்க. ஸோ அதனால் இது தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய
சென்னையில் வந்து இந்த ட்ரக்கோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இந்த காரணமே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சிலருடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த சிறார்களோ இந்த முக்கியமானவர்களோ அவங்களோட நெருக்கமாக பழகி வெளி மாநிலங்களிலிருந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஏற்ற நபர்களுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணியிருக்கனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இவங்க கூட காசா நாட்டை சேர்ந்த ஒரு ஃபாரினரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா இந்த சப்ளை வந்து உங்களால் மட்டும் வராது, வெளிநாட்டவர் மூலியமாக தான் வாங்க முடியும். இதே வெளிநாட்டவர் வேற ஒரு மாநிலத்தில் இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து வரும்பொழுது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளுடைய தொகை வந்து அதிகமாயிரும். ஸோ இவங்க டைரக்ட் கான்டாக்டாக இருந்துச்சுன்னா அப்போ அவங்க வந்து ஈஸியாக பொருள் வாங்கிடலாம் இல்லையா? இப்போ சாதாரணமாக மது அருந்தியவர் வந்து போடக்கூடிய சண்டைகளும் பிரச்சனைகளும் இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய இன்சிடென்ட். ஒருத்தருடைய கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 தையல் போடுற அளவுக்கு கை கிழிக்கப்பட்டிருக்கு. 2 நபர்கள் மேலேயும் தான் எஃப்ஐஆர். அது மட்டும் அந்த நட்சத்திரடி நடத்திய அந்த ஓனர் உட்பட மேனேஜர் அவங்க மேலேயும் ஒரு 11 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் மேலே எஃப்ஐஆர் அந்த நட்சத்திர விடுதலை அன்றைக்கி நைட்டு நடந்த சம்பவத்தில் மட்டும். ஸோ நார்மலாக ஒரு மதுபானத்தை அறிந்திருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க கூட தெரியாத அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு. ஸோ இது பார்க்கும்பொழுது அதுக்கப்புறமா இது தொடர்ந்து இந்த விஷயங்களை வந்து ஆராய்ந்து விசாரணை செய்யாமல் விட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி இந்த விஷயம் வந்திருக்காது. இப்போ காவல்துறை வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து தொடர்ந்து விசாரணை செய்யும் பொழுது தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. இப்போ அவருக்கு காலையில் பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க இல்லையா சார்? அந்த சாம்பிள்ஸ்லாம் அவர் பயன்படுத்தி இருக்காருன்ற. ஆமாம், பிளட் சாம்பிள் எடுத்தும் பொழுது தான் என்னென்னா இப்போ குறிப்பாக நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் கூட இதே மாதிரி ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்க. அவர் ட்ரக் எடுத்ததா சொல்லி அந்த நபர் வந்து இல்லை நான் மதுதான் இருந்திருந்தேன், நான் வந்து ட்ரக் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேற்கொண்டு காவல்துறை அவர் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு மேல்முறையீடு போகிறாரு. என்னென்னா நான் வந்து ட்ரக்கை எடுக்கலை, என்னை வந்து இந்த மாதிரி ட்ரக் எடுத்தா சொல்லி நம்மளை பொய்யான ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது அந்த உயர்நீதிமன்றம் வந்து அவருடைய இரத்த மாதிரிகளை வந்து பரிசோதனை செய்து அந்த ஆய்வறிக்கை எங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஆய்வறிக்கையில் வரும்பொழுது அவர் எந்த ஒரு ட்ரக்கும் யூஸ் பண்ணலை, ஆல்கோஹால் மட்டும் எடுத்திருக்காருன்னு சொல்லி போகாது. அதை பேஸ் பண்ணி இவர் மேலே பொய்யாக போடப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த காவல் அதிகாரியெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு இவரை வந்து டிஃபமேஷன் நிவாரணம் வந்து நீதிமன்றம் கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கலோ இல்லை ஒரு ட்ரக் எடுக்காமல் ஏதாவது ஒரு தப்பான வகையில் வந்து ஒரு நிரபராதியை எந்த ஒரு குற்றம் செய்யாத ஒரு நபரை வந்து நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம காவல்துறை, தமிழக காவல்துறை ரொம்ப உன்னிப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் காலைல அவர் பிடிச்ச உடனே நல்லபடியாக அவர்கிட்ட பேசிவிட்டு உங்கள் ரத்த மாதிரிகளை பரிசோதனை செஞ்சதுக்கப்புறமா பண்ணுவோம். ஏன்னா அவரும் அதே மாதிரி தான், நான் எந்த ட்ரக் எடுக்கலை, நான் லிக்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து தாராளமாக விசாரணைக்கு உட்படுத்துறீங்க, இது தாராளமாக பிரச்சனை வரும், நடிகர்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு ஏற்படும் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டீவியேஷன் வந்துடக்கூடாதுன்றக்காக தான் பிளட் சாம்பிள் எடுத்து அந்த பிளட் சாம்பிள்லேருந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. ஏன்னா அந்த அதிமுக பிரமுகர் பிரசாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஹீரோ தான் நம்ம ஸ்ரீகாந்த் அவர்கள். அது மூலயமா தான் அவருக்கு நட்பு ஏற்பட்டிருக்கதா அவர் சொல்கிறாரு. அந்த விசாரணையில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் போதைப்பொருள் கொடுக்க சொல்ல அங்கே ஸ்ரீகாந்த் இருப்பாருன்ற மாதிரி தானே சார் சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் கொடுக்கும்பொழுது அங்கே இருப்பாருன்னா அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய பர்சனல் யூஸ்க்காக ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சதாகவும், இவர்கிட்ட பேசக்கூடிய நபர்களோ இல்லை இவர் வேறு யாராவது இவர் காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு இவர் கொடுக்குறதாகவும் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் இவரை கூப்பிட்டு நம்ம காவல்துறை விசாரணை செய்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டான விசாரணை செஞ்சுருக்க மாட்டாங்க இல்லையா? இவர் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் கிட்ட ஒரு மோர் தென் 20 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கிறாரு. அனைவருக்கும் அதுவும் இந்த குடும்பத்தில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்த ஒரு நடிகர் இந்த அளவுக்கு ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவரை தொடர்ந்து அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினது கிருஷ்ணாங்கிற ஒரு நடிகரும் அவரும் சேர்ந்து ஒரு யூஸ் பண்ணதாக ஒரு தகவல்களாக சொல்கிறாங்க. ஆனால் அது காவல்துறையுடைய முழு விசாரணை முடிந்ததுக்கப்புறமா தான் யார் எந்தெந்த நபர்கள் இதற்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இப்போ அவரையும் கூப்பிட்டு விசாரணை அவன் கண்டிப்பாக விசாரணை செய்வாங்க. அது அதனால தான் சொல்கிறேன், விசாரணை இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் அது இருக்குது. முழு விசாரணை முடிந்ததுக்கப்புறமா தான் யார் எந்தெந்த நபர்கள் இதற்கு பின்னாடி இருக்கிறார்கள், எப்படிலாம் இவர் வந்து இந்த ட்ரக்ஸை வந்து சென்னை மாநகரத்தில் கொண்டு வந்தார், எந்தெந்த நபர்கள் எந்தெந்த நடிகைகள் இதில் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த விசாரணை முழுவதாக முடிஞ்சதுக்கப்புறமா தான், அதுவும் காவல்துறை தரப்புலேருந்து ஒரு விசாரணை முடிந்த அறிக்கை கொடுத்ததுக்கப்புறமா தான் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த வகையில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த டைம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். இப்போ இந்த கேஸில் விசாரிக்க சொல்லி இன்னொரு விஷயமா சொல்கிறேன், இவர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரா இல்லை விற்றுருக்காரா? ஏன்னா விற்றுருந்தாருன்னா என்ன கேஸ் போடுவாங்க சார்? இது வந்து நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இவர் யூஸ் பண்ணுற அந்த வாங்கின குவான்டிட்டி வந்து அதிகமான எம்ஜி, ஏன்னா அந்த எம்ஜி பர்பஸ் பார்ப்பாங்க. 20 எம்ஜி மேலே கமர்ஷியல் கேஸ் ஆகிரும். கமர்ஷியல் கேஸ்னும் போது ஒரு சில குறிப்பிட்ட வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் கேஸில் விசாரணையெல்லாம் முடிந்து, அதாவது எஃப்ஐஆர் போட்டு அவர் ரிமாண்ட் இருந்தாலும் குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்த சார்ஜ் ஷீட் சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்து
அந்த வழக்கு வந்து முழுவதுமாக முடிந்ததுக்கப்புறமா தான் சில வழக்குகளில் வந்து பெயிலே கொடுக்குறாங்க வழக்கு முடிச்சு. ஆனால் அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் என்ற காரணத்தினால விசாரணை முடிஞ்சாலும் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி ட்ரையெல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் விடுதலை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் அதுவும் கமர்ஷியல் குவான்டிட்டி அது மாறிடுச்சுன்னும் பொழுது நீதிமன்றம் வந்து எப்படி யோசிக்குது? இப்போ ஒரு பிணையில் விட்டால் ஒரு கண்டிப்பாக திருப்பி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை எப்போ ஆஜராவார்ன்ற நீதிமன்றம் கருதுச்சுன்னா அவர் வந்து பிணையில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னும் பொழுது நீதிமன்றம் கண்டிப்பாக அவரை வந்து நீதிமன்ற காவலில் வைத்து இந்த விசாரணை இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவர் ரிமாண்ட் பண்ணி வைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் இந்த விஷயத்தில் இருக்குது. இந்த கேஸை நிரூபிக்கப்பட்ட அதிகபட்சம் எத்தனை வருஷம்? லைஃப் கூட கொடுக்கலாம். லைஃப் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஊரில் வைக்கக்கூடாது, யூஸும் பண்ணக்கூடாது. அதாவது யூஸ் பண்ணுறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு. அதுவும் இந்த கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லக்கூடியது வந்து மிக ஆபத்தான ஒரு ட்ரக்ஸு. அது இவங்க யூஸ் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு அவங்களையும் அந்த போதைக்கு வந்து உட்படுத்துகிறாங்க. நார்மலாக ஒரு மதுபானத்தை வந்து எடுத்துகிட்டு அளவுக்கு மீறி எடுத்துகிட்டு பிரச்சனை பண்ணாலே காவல்துறை வந்து ஒரு பூட்டில் இருக்கிற சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க, குண்டாஸ் ஆக்ட் போடுறாங்க, தொடர்ந்து வந்து மது எடுத்துட்டு பிரச்சனை பண்ணாலே. அப்படின்னும் பொழுது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. அதாவது இந்த பான் பராக்கு, இந்த ஹான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கே கிட்ட ரிமாண்ட் பண்ண 2 மாதங்கள்லாம் சிறைச்சாலையில் இருக்காங்க. அப்படின்னும்போது இது டோட்டலாக நம்ம இந்திய நாட்டில் மட்டும் இல்லாமல் என்டையர் வேர்ல்ட்லேயே தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணும் பொழுது இவங்களால மற்றவங்க கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கே செக்ஷன் வரும்போது லைஃப் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். இப்போ சமீப காலமாகவே நிறைய ட்ரக்ஸ் பிடிக்கிறாங்க இல்லையா சார்? இந்த மெட்டபெட்டமல் தான் சென்னையிலே நிறைய பேரை பிடிக்கிறாங்க. இது எப்படி சார் உள்ளே வருது? இல்லை, இது வந்து வெளிநாட்டவர்கள் இருந்து கடல் சார், அதாவது பார்த்தீங்கன்னா கப்பல்லேருந்து கண்டெய்னர்ஸ் வருது. சில அந்த ஷிப்பிங்கில் வரும்பொழுது அதில் வர நபர்கள் அந்த உள்ளே வேலை செய்கிற அந்த சீமேன் சொல்லக்கூடிய அவங்க, அப்புறம் கேப்டனுடைய அந்த கப்பல் நடத்த கேப்டன், அப்போ கோ கேப்டன், இவங்களுடைய வகையில் அதை ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வந்து அது ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படியே மாறி. ஏன்னா அதிகமான குவான்டிட்டி இல்லையா, எல்லாமே கம்மியான கிராம்ஸ் தான். அது நகத்தோட இடுக்கில் வச்சு கூட அது உட்கொள்வாங்களாம். விட்டோன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த போதைன்றது தலைக்கு உச்சமாகி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ரொம்ப அவங்க ஒரு சந்தோஷமான இதுவாக நடிக்கிறனால தான் இந்த ட்ரக்ஸ் உட்கொள்கிறாங்க. ஏன்னா ஒரு ட்ரிங்க் எடுக்கிறாங்கன்னா அது ஓரளவு தான் ஆல்கோஹால் பர்சன்டேஜ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இது அப்படி இல்லை, இது 100 டைம்ஸ் அதிகமாகிடுது இல்லையா? ஸோ அதனால் இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்திய நடிகர்கள் நிறைய பேர் இந்த ட்ரக்ஸ் கேஸில் மாட்டினாங்க, கேரளா நடிகர்கள். இது தொடர்ந்து நடிகர்களே குறி வச்சு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை இது நடிகர்களே குறி வைத்து இல்லை. இப்போ எந்த ஒரு விஷயமும் எடுக்க போனீங்கன்னா 2 பிரிவினர்களுக்கு தான் முதல்ல அந்த எந்த ஒரு பொருட்களாக இருந்தால் முதல்ல போய் சேரும். ஒன்று ஒரு வியாபாரிகள், ஒரு ஹை கிளாஸில் இருக்க நபர்களுக்கு, 2வது நடிகர்களுக்கு. அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கீழ்த்தர மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு வந்து கிடைக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாங் டேர்ம் கழிச்சு தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும்? அந்த நடிகர்களுடையோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஹை லெவல் விஐபிஸ்குடையோ பழகிறவங்களுக்கு கிடச்சி அது அவங்க நண்பர்கள் மூலிமா வெளியே வந்தால் தான் மற்ற மக்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸை கிடச்சிருது. ஒரு நடிகர்னும் பொழுது அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அவருக்கு என்ன கேட்கணும், அது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, அதனால் சூப்பராக இருக்கப்பா, அவர் அப்படியே கூடயே வச்சுக்கிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே கொடுக்குறது. அப்படின்னும் பொழுது இந்த ட்ரக் நல்லா இருக்கே, நம்ம ட்ரிங்க் எடுக்கிறோன்னா ஸ்மெல் அடிக்குது, வெளியே போக முடியல, நம்மள இது பண்ணுறோம். இது நம்ம நார்மலாக இருக்கலாம், யாருக்கும் ஸ்மெல் வர போகிறது இல்லை, பேசுறது எல்லாமே விஷயங்கள்லாம் மாறுது இல்லையா? ஸோ அது தொடர்ந்து எல்லாருமே பயன்படுத்துறதுனால தான் அதிகமாக இந்த வழக்கில் நடிகர்கள் வந்து சிக்கிறனால நடிகர்கள் பேர் வருது. சும்மாவே வந்து காவல்துறை நடிகர்களே வந்து ஃபோக்கஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடணுன்ற அவசியம் இல்லைல்ல. ஆனால் கேஸ் எடுக்கிறாங்க, அவங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு 2 மாதத்துல வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் அப்படி இல்லை. வழக்கோட தன்மை இருக்குது. நீங்கள் வந்து ரிமாண்டாகி பெயில் வரது மட்டும் தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அவங்க அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகி தானே ஆகணும். ஆஜராகிட்டு இருக்காங்க. ஆஜராகிறது வந்து யாரும் வந்து அதுக்கப்புறம் பார்க்குறது இல்லை. கைது, அதுக்கப்புறமா வந்து விடுதலை, அதுக்கப்புறமா வழக்கு முடிந்து அதாவது பிணையில் விடுறாங்க. கைதுக்கு அப்புறம் பிணையில் இருந்ததுக்கப்புறமா இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அதுக்கப்புறமா அந்த வழக்கு நடக்குது இல்லை, அந்த அதெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லை. அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து விடுதலையா இல்லை தண்டனையானும் பொழுது தான் திருப்பி எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த மீன்வெயில் என்னெல்லாம் கோர்ட்டில் நடந்துட்ட விஷயம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஒரு வழக்கும் வந்து சாட்சியங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்கணும். சாட்சியங்கள் இல்லாமல் ஒரு நபரை வந்து கைது செய்தாங்க, அந்த நபரை வந்து வழக்கில் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விடுதலை செய்ய தான் போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க நம்ம காவல்துறை விசாரணைகளும் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற முறையிலையும் ஒரு நபருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியும். ஏன்னா குற்றம் செய்த நபர் கண்டிப்பாக தண்டனை வந்து பெறணும். தண்டனை பெற்றால் மட்டும்தான் மற்ற மக்களும் வந்து இந்த விஷயத்தை கை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு
போதைப் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அச்சத்தில் இருப்பாங்கன்ற காரணத்துக்காகவே இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் இருக்கிறது அப்படியே அப்ஸ்ட்ராக்டாக எடுத்து போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை போதைப் பொருட்களை விற்கிற நபர்கள் மீதையும் அதிகபட்சபடியான தண்டனைகளை வந்து நீதிமன்றம் வழங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, இந்த கேஸ் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போவாங்க சார்? இந்த விசாரணை எப்படி போகும்? இல்லை, இதுக்கப்புறமா அது ஸ்ரீகாந்த் அப்புறமா அவர் சொல்லக்கூடிய இன்னொரு நடிகரான அந்த கிருஷ்ணா அவர்களை வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி வேறு ஏதாவது நடிகர்கள் இருக்கார்களா, இல்லை இயக்குநர்கள் இருக்கார்களா, இல்லை வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா, இல்லை நடிகைகள் இருக்காங்களான்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போனதுக்கப்புறமா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லேயே காவல்துறை எப்படி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தெரியும் யார் யார் அந்த வழக்கில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி. ரொம்ப நன்றி சார், இந்த கேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.